நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும் நன்றி. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முதலீடு சம்மந்தமான வீடியோ. யாரெல்லாம் முதலீட்டின் மூலம் பணக்காரர் ஆகணும், பொருளாதார சுதந்திரம் அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மேலும் இதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். மேலும் ஏதாவது இலவசமாக தகவல் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், இணைஞ்சு ஃப்ரீயாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்க. நண்பர்களே, இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு 3 ஆண்டுகள்லையும் உங்கள் பணம் டபுள் ஆகுது. எப்படின்னா, ஒரு மாதத்துக்கு 2% அவருடைய லாபமாக இருந்தால் வருடத்திற்கு 24%. வருடத்துக்கு 24%னா அது அப்படியே காம்பவுண்டிங்கில் 3 வருடத்துக்கு அவரால் அந்த பணத்தை இரட்டிப்பாக்க முடியும். ஸோ இதில் ஒரு சைக்கிள் அப்படிங்கிறது 3 வருஷம்னு வச்சுங்க. அப்போ 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபராக இருந்தால் நீங்கள் அடுத்த 3 ஆண்டுகளில் சைக்கிள் 1ல் 8 லட்சம் ஆகுங்க. அடுத்து சைக்கிள் 2ல் அது வந்து 16 லட்சம் ஆகும். அடுத்து சைக்கிள் 3ல் அது 32 லட்சம் ஆகும். சைக்கிள் 4ல் அது 64 லட்சம் ஆகும். சைக்கிள் 5ல் அது 128 லட்சம். அதாவது 1,28 லட்சம்ங்க. ஸோ இதில் சைக்கிள் அப்படிங்கிறது 3ங்கனால இப்போ 5 சைக்கிள் 15 ஆண்டுகளில் உங்களால் 4 லட்சத்திலிருந்து அந்த பணத்தை 1,28 லட்சமாக மாற்ற முடியும். அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஏதாவது ஒரு சைக்கிள் நமக்கு மிஸ் ஆகுதுன்னே வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளுக்குள்ள அவரால் இந்த விஷயத்தை ஈஸியாக அடைய முடியும். அப்போ 1 கோடி அப்படிங்கிறது அனைத்து மிடில் கிளாஸ் நபர்களுக்கும் ஒரு சாத்தியமான இலக்கு அப்படிங்கிறத நான் இங்கே பதிவு செய்கிறேன். என்னங்க இதெல்லாம் சாத்தியமா? ஒரு 3 வருஷத்தில் டபுள் ஆக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசன்ட் 5 இயர்ஸில் நான் ஒரு பேங்க் ஸ்டாக் சொல்கிறேன். அதில் கரூர் வைஸ்யா பேங்க்கு 5 ஆண்டுகளில் ரூ. 20 25 அந்த ஸ்டாக்கு இன்னைக்கு 250 ரூபாட்ட இருக்குங்க. ஸோ 5 ஆண்டுகளில் அந்த பணம் 10 மடங்கு வளர்ந்துருக்குங்க. நான் அவ்வளோலாம் சொல்லலை, 3 வருஷத்தில் 2 மடங்கு, அதாவது டபுள் ஆனால் போதும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது சாத்தியமே. இது வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் 5 ஆண்டுகளில் உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பண்ணி நீங்களே பாருங்கள், அதை கமெண்ட் செக்ஷன்லையும் குறிப்பிடுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கான தேடலில் இருக்கும்போது கண்டிப்பாக நல்ல முதலீட்டு யோசனைகள் கிடைக்கும். அறிவின் துணை கொண்டு ஆபத்தை எதிர்கொண்டால் ஆதாயம் அடையலாம். ஸோ 4 லட்சத்திலேருந்து 1 கோடி ரூபாய் இலக்கடையத்துக்கு 15 ஆண்டுகள் போதுமானது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதற்கு கன்சிஸ்டன்சியும் டிசிப்ளின் இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவைப்படும். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. நீங்கள் பார்க்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.